எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொலியில் நாம் பார்க்கவிருப்பது 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை உள்ள தமிழ் புத்தகத்தில், புதிய பாடத்திட்டத்தில் உள்ள தமிழ் புத்தகத்தில் 25 வினாக்கள் விடையுடன் பார்க்க போற இந்த காணொலியில இது 4வது காணொலி, பகுதி 4. முதல் கேள்வி, நாமநீர் வேலி என்ற வரிகள் இடம்பெற்ற நூல். நாமநீர் வேலி என்ற வரிகள் இடம்பெற்ற நூல். இதுக்கு சரியான விடை சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் யார்? இளங்கோவடிகள். இளங்கோவடிகள். அடுத்து 2வது கேள்வி, திகிரி. திகிரி பொருள் கூறுக. இதுக்கு சரியான விடை ஆணை சக்கரம். ஆணை சக்கரம். அடுத்தது, மேரு பொருள் கூறுக. மேரு பொருள் கூறுக. இமயமலை. இமயமலை. அடுத்தது, நாமநீர். நாமநீர் பொருள் கூறுக. இதுக்கு சரியான விடை அச்சம் தரும் கடல். அச்சம் தரும் கடல் என்பது நாமநீர். அடுத்த 5வது கேள்வி, அலி பொருள் கூறுக. கருணை. கருணை. அடுத்த 6வது கேள்வி, இளங்கோவடிகள் எந்த காலத்தை சார்ந்தவர்? இளங்கோவடிகள் எந்த காலத்தை சேர்ந்தவர்? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, கிபி 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர் இளங்கோவடிகள். சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். சிலப்பதிகாரம் பார்த்தீங்கன்னா கோவலன் கண்ணகியை பற்றிய காவியம், தமிழின் முதல் காப்பியம். அதே மாதிரி 50 காப்பியங்களில் முதல் நூல் சிலப்பதிகாரமாகும். இதெல்லாம் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது 7வது கேள்வி, இளங்கோவடிகள் எந்த மன்னர் மரபை சேர்ந்தவர்? இளங்கோவடிகள் எந்த மன்னர் மரபை சேர்ந்தவர்? சரியான விடை சேர மன்னர். அடுத்து 8வது கேள்வி, கழுத்தில் சூடுவது. கழுத்தில் சூடுவது தார். அடுத்தது, கதிரவனின் மற்றொரு பெயர். கதிரவனின் மற்றொரு பெயர் ஞாயிறு. கதிரவன்னா வேற ஒன்றும் இல்லை, சூரியன். பகுதி 3 காணொலியிலேயே பார்த்தோம், சூரியன்னா ஞாயிறு, ஞாயிறுனா சூரியன் அப்படின்னு. அப்ப கதிரவன், ஞாயிறு, கதிரவன், சூரியன், ஞாயிறு, இதுக்கெல்லாம் ஒரே பொருள் தான். அடுத்து 10வது கேள்வி, அதே மாதிரி சந்திரனுக்கு பார்த்தீங்கன்னா திங்கள். திங்கள்னா சந்திரன். அடுத்து 10வது கேள்வி, வெண்குடை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. வெண்குடை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி, வெண்மை கூட்டல் குடை. வெண்மை கூட்டல் குடை வெண்குடை. அடுத்து 11வது கேள்வி, பொற்கோட்டு எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. இதுக்கு என்ன அர்த்தம்னா பொன்னாலான கோட்டு, அதான் பொற்கோட்டு. அப்ப இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, பொன் கூட்டல் கோட்டு. அடுத்து 12வது கேள்வி, கொங்கு கூட்டல் அலர் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். கொங்கு கூட்டல் அலர் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் கொங்கலர். இதுல பாத்தீங்கன்னா கூ இக்கு கூட்டல் ஊ. இதுல ஊ மறைந்து போயிடும். இக்கு கூட்டல் ஆ கா, கொங்கலர்னு வந்துடும். புரிஞ்சுங்களா? கொங்கலர். அடுத்தது 13வது கேள்வி, அவன் கூட்டல் அலிபோல். அவன் கூட்டல் அலிபோல் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் அவன் அலிபோல். அவன் அலிபோல். அடுத்தது 14வது கேள்வி, காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும் என்ற வரிகளை எழுதியவர் யார்? காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும் என்ற வரிகளை எழுதியவர் பாரதியார். பாரதியார். அடுத்த 15வது கேள்வி, பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு முதலிய நூல்களை இயற்றியவர் யார்? பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு
முதலிய நூல்களை இயற்றியவர் பாரதியார். பாரதியார். அடுத்து 16வது கேள்வி, 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார்? 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார்? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி, பாரதியார். பாரதியார். அடுத்தது 17வது கேள்வி, பாரதியாரின் இயற்பெயர் என்ன? பாரதியாரின் இயற்பெயர் என்ன? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி, சுப்பிரமணியன். சுப்பிரமணியன். அடுத்தது சுப்ரத்தினங்கிறது பாத்தீங்கன்னா பாரதிதாசனுடைய இயற்பெயர். அடுத்தது 18வது கேள்வி, எட்டயபுர மன்னரால் பாரதி என்னும் பட்டம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டவர் யார்? எட்டயபுர மன்னரால் பாரதி என்னும் பட்டம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டவர் யார்? சுப்பிரமணியன். அடுத்து 19வது கேள்வி, கிணறு என்பதை குறிக்கும் சொல். கிணறு என்பதை குறிக்கும் சொல் கேணி. கேணி தான் கிணறு. அடுத்தது 20வது கேள்வி, சித்தம் என்பதன் பொருள். சித்தம் என்பதன் பொருள் உள்ளம். உள்ளம். அடுத்து 21வது கேள்வி, மாடங்கள் என்பதன் பொருள் மாளிகையின். மாடங்கள் என்பதன் பொருள் மாளிகையின் அடுக்குகள். அடுத்து 22வது கேள்வி, நன்மாடங்கள் என்னும் சொல்லை பிரிக்க கிடைக்கும் சொல். நன்மாடங்கள் என்னும் சொல்லை பிரிக்க கிடைக்கும் சொல் நன்மை கூட்டல் மாடங்கள். நன்மை கூட்டல் மாடங்கள். அடுத்து 23வது கேள்வி, நிலத்தினிடையே. நிலத்தினிடையே எனும் சொல்லை பிரிக்க கிடைக்கும் சொல் நிலத்தின் கூட்டல் இடையே. நிலத்தின் கூட்டல் இடையே என்பது நிலத்தினிடையே. அடுத்து 24வது கேள்வி, முத்து கூட்டல் சுடர். முத்து கூட்டல் சுடர் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். முத்து கூட்டல் சுடர் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் முத்துச்சுடர். முத்துச்சுடர். அடுத்தது இந்த காணொளியின் கடைசி கேள்வி, நிலா கூட்டல் ஒளி என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். நிலா கூட்டல் ஒளி என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் நிலா ஒளி. நிலா ஒளி. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளியில பார்த்தது பாத்தீங்கன்னா 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை பொது தமிழ் புதிய பாடத்திட்டத்தில் உள்ள முக்கிய வினாக்களை ஒவ்வொரு பகுதியா 25 வினாக்கள் வீதம் பார்த்து வருகிறோம். இந்த காணொளி 4வது பகுதி. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம இந்த காணொளியை உங்க நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கீழே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல்ல 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை பொது தமிழ் புதிய பாடத்திட்டம் பகுதி 4க்கான காணொளியை நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல் வாயிலாக பார்த்தமைக்கு நன்றி.